என் பிள்ளை என்னென்ன மொழி கத்துக்கணும்ன்றது ஒரு தகப்பனா நான் முடிவெடுக்கணும். தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பச்சை தமிழ் சொல்றேன், நீ தமிழ் பேசுன்னு சொல்லிட்டு தமிழ்ல பேசுறோம் லூசு பேரா. கொஞ்சம் இருங்க, ரெண்டு பேருமே அமைதியா இருங்க. தமிழ் பேசணும்னு திணிக்கிறது கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பேங்க்ல போய் கேட்கும்போது ஒருத்தர் தூய தமிழ்ல சொன்னாரு, எனக்கு அது புரியல. வங்கி தொடர்பான சேவைகள் பயன்பாடுகள் இது எல்லாத்தையும் எப்படி நீங்க தூய தமிழ்ல பேச முடியும்? ஏங்க சொல்லுங்க. காசு ஓலைன்னு சொல்லலாம், செக்குன்னு சொல்றீங்க, காசு ஓலைன்னு சொல்லலாம். அதுல சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? ஒரே குஷ்டமப்பா. இது கஷ்டமப்பா. இயல்பா பேசுறது இது சரளமா வந்துருது, புழக்கத்துல இருக்கிற வார்த்தையா அதுதான். இதெல்லாம் புழக்கமாயிடுச்சு, உங்களுக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இல்ல நீங்க பேசக்கூடிய 10 வார்த்தையில 8 வார்த்தை ஆங்கில வார்த்தையா இருக்கு. உண்மை. உங்க பலமுறை சொல்லும் போதுதான் அது பழக்கத்துல வரும். அப்ப வழக்கத்துல ஏன் இல்லனா பழக்கப்படுத்தல? மாப்ள கவி பேராசி ஏன் ரகுமானவே நிஞ்சிட்டடா மாப்ள. மண்ணுல நாங்க தமிழ் படிச்சுக்கிறோம், தயவு செய்து நீங்க திணிக்காதீங்க. என் பிள்ளை என்னென்ன மொழி கத்துக்கணும்ன்றது ஒரு தகப்பனா நான் முடிவெடுக்கணும். நீ உள்ள வந்துட்டங்கறதால வாய் கூசாம கேக்குறியா? எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியவனா? பேசாத நில்லு. ஹிந்தி வேணா சமஸ்கிருதம் வேணாம்னு நாங்க எங்க வீட்ல இருக்கிற குழந்தைக்கு சொல்றோம். உங்க வீட்ல இருக்கிற குழந்தை படிக்கிறதுக்கு சொல்லல. இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி தான் எழுதிருப்பாங்க. அகத்தில் இருக்க வேண்டியது ஆட்டோவில் மட்டும் இருப்பது வேதனை. இப்ப நீங்க சொன்னீங்க உரையாடலாகன்னு மொழி பற்றி நீங்க பேசுறது டப்புனு கோவம் தான் வருது. அதான் கேக்குறேன் நான். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கோபம் இல்ல. தமிழுக்கு கெட் அவுட்டா? அப்படினா ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா? உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கொஞ்சம் இருங்க, ரெண்டு பேருமே அமைதியா இருங்க. அமைதி அமைதி. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. அமைதியா இருங்க ரெண்டு பேருமே. ஏன் கோபம் இல்லாமல் இதை அணுக முடியாது? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? ஒரு சொல்ல தூக்கி கடாசுறீங்கன்னா இது மூணுல இருந்து ஏதோ ஒரு பகுதி தூக்கி கடாசுறீங்க. இன்னைக்கு நீங்க நாளை புடுங்குவீங்க, நாளைக்கு உங்க பையன் இன்னொரு யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்க கேட்டீங்களா ஏன் இது உரையாடலானது? இது 2000 வருட சண்டை. இது எப்படி இன்னைக்கு மட்டும் உரையாடல் ஆயிடும்? அப்படி நம்மால் பின்றேன் பாரு. குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி கொடுப்பீங்களா இல்ல எதிரிக்கு அடிச்சு சாட்டையால அடிச்சு சொல்லி கொடுக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பீங்களா? இப்ப வங்கி பரிவர்த்தனைகள் இருக்குல்ல, இப்ப இத நீங்க எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. காசோலையை கொடுங்க, அந்த படிவம் கொடுங்கன்னு கேட்பேன். அதுல நிறைவு செய்து கொடுப்பேன். வந்து என்னுடைய கையெழுத்தை பார்ப்பாங்க. நான் தமிழ்ல முன்னெழுத்துல இருந்து இப்ப கையெழுத்து வந்து தமிழ்ல தான் போடுவேன். நல்லா புரிந்து கொண்டாங்க. அப்ப வந்து நான் போகும்போது அவங்க என்னிடத்துல அவங்களே தமிழ்ல தான் பேசுவாங்க. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். இப்ப நம்ம வீட்ல அன்றாடம் யூஸ் பண்றோம் கேஸ் புக் பண்ணனும்னு சொல்றோம். சோ அதை எப்படி தமிழ்ல பேச முடியும்? சொல்றேன் மக்களுக்காக. வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம். வாஷிங் மிஷின் இருக்கும், தமிழ்ல ஒரு நம்ம எதுவும் சொல்லி பழக்கம் இல்ல. குக்கர் எடுத்துவாங்க. குக்கர். ஓ, தூய தமிழ். கேஸ். ஆமா, கேஸ்னு வந்த உடனே நம்ம அந்த எரிவளின்னு பயன்படுத்தல. நீ பார்த்த செல்போனுக்கு சார்ஜ் போடுமா? அந்த சார்ஜ்ன்ற ஒரு வார்த்தையை அவங்களே எல்லாரும் வீட்ல சார்ஜ்னு சொல்லுவாங்க. மின்னோட்டம். அது நமக்கு வந்து வராதுங்க. பிராக்டிகலா பாருங்க, போனை சார்ஜ்ல போடு அப்படிங்கிறது அதுவே ஒரு தமிழ் மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ அதுவே பழகிரும். எனக்கு எரிவாயு இணைப்பு கொடுங்கன்னா அவர் அப்படி பார்த்தானா இல்ல கேஸ் கனெக்ஷன் கேட்க வந்தாங்க அப்படின்னு தான் அந்த சொல்லி ஆகணும். He is so silent. He is so brilliant. வீட்லயும் தமிழ்ல தான் பயன்படுத்துவோம். முதல்ல முன்விசிறியை போடுனா என்னது அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஃபேனை போட சொன்னேன். தெரியுதுடி மாலா, ஃபேனை போடு. நல்லா தெரியும், என் பையனுக்கே தெரியும். கைபேசி எடுத்து வாடானா அவன் கட்டு வந்து கொடுத்துருவான். Very good. அவன்கிட்ட போயிட்டு நான் மின்னேட்டில போடுறேன் தெரியும், சார்ஜ்ல போடுறனா தான் தெரியும். தேர்ச்சி அந்த தமிழை நோக்கி பேசுறோமான்றதுல தான் இருக்கு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. தமிழை திணிக்கிறீங்க உங்க பசங்களுக்கு மேல. இது தமிழ் மட்டுமே பேசப்பட்ட ஒரு மண்ணு. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. பிற மொழி சொற்கள் திணிக்கப்பட்டது. அந்த திணிப்பை கேள்வி கேட்காத நீங்க நாங்க தமிழ் பேசணும்னு திணிக்கிறது கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்பது தமிழுக்கு தெய்வீக தன்மை இல்லைன்னு சொல்லி சமஸ்கிருத சொல்லி மணிப்பிரவாள நடை நீங்க புகுத்துனாங்க. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. நான் பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றதுனால அது நார்மலா இல்ல. இது மொழி சிதைவு. நல்லா பேசுனாங்கல்ல. எது தெரியுமா அதை பேசுறோம். அப்ப உங்களுக்கு தமிழ் தெரியாதா? தெரியவே தெரியாதா? வீட்ல பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வங்கியில போய் கேஷ் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்றீங்கல்ல. தெரிஞ்ச மொழியை நீங்க ரெண்டு இடத்துல வேற மாதிரி பேசுறீங்க. சொன்னேன் என் மனசுல அதான் செக் எடுறா செக் எடுக்க போறோம். டைம் சேவிங் அவ்வளவுதான் சிம்பிள். அந்த டைத்தை சேவ் பண்ணி என்ன பண்றீங்க? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் பத்தல தேயா பறக்குறேன். 1 மினிட் 1 லாக் எனக்கு. ரொம்ப ஈஸியா தடுமாறீங்களா? இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சுவலி அது தடுமாறீங்கல, அதுல தான் டைம் வேஸ்ட் ஆகுது. இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். சரி, இந்த மாதிரி டைல்ஸ் வந்து இறங்கிச்சா, எலக்ட்ரிஷியன் வந்தாரா, பிளம்பருக்கு ஃபோன் பண்ணா நான் மேஸ்திரி கிட்ட நான் பேசுவேன். நேரத்துக்கு கடத்தாத நல்ல விவரமா பேசு. தூய தமிழ்ல பேசுறேன்னா
அவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவார்னா அண்ணனுக்கு ஏதோ ஆகி போச்சு போல இருக்கு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தமிழ்ல பேசினா ஒரு மேஸ்திரின்றவர் அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல் இருக்குன்ற சொல்லாடல் பயன்படுத்துவாங்க. தயவு செஞ்ச வார்த்தைக்கு ஏன் இவர் இப்படி பேசுறாரு நீங்க சொல்ல விரும்பல. வார்த்தை அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்ல பேசுறாங்க லூசு பேலா. சாரி சித்தப்பா கால பல்லு வலக்கல வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் படிச்சது சுத்த தமிழ் மீடியம். நீங்க தமிழர் இல்ல நான் சொல்லல. நீங்க தமிழ் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லல. சொல்லு நீ தான் தைரியமான ஆளு சொல்லு. இங்கிலீஷ்கான வார்த்தையா நான் தமிழ் எனக்கு என்னன்றது தெரியாது. ஆனா திரும்ப நீங்க உங்க தொழில் முறைக்குள்ள போறீங்க. நான் அதுக்குள்ள போல. வந்து இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? தமிழ்ல என் மேஸ்திரிட்ட பேசினா அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைப்பாருனா தமிழ் பேசுறவங்க கேளுங்க. நான் இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். டைல்ஸ்னே சொல்லுங்க. மேஸ்திரினே சொல்லுங்க. நாங்களும் சொல்லிடுவோம். அது இல்ல பிரச்சனை. அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைகள் அப்படி தடை போட்டீங்களா எப்படியா வாழ முடியும்? நான் பில்டிங்க கட்டடம்னு சொன்னா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் நினைப்பாருன்ற மனநிலை இருக்குல. தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஆமா, அது தமிழ்ல பேசுறவங்க எல்லாரும் மனப்பிளர் உடையவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு. என்னமோ ஆயிடுச்சு. பக்கத்துல அந்த அருவாளையரா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா நான் சொன்ன விஷயத்தை நீங்களே சொல்லி காட்டுங்க. நான் சொன்னதுல எப்படி நீங்க மேஸ்திரிட்ட பேசுறீங்க சொல்லி காட்டுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். மேஸ்திரி கிட்ட இத்தாலி மொழியில கூட பேசுங்க. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ரைட் விடு. தனித்தமிழ்ல பேசினா ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற உங்க மனநிலை இருக்குல. அது இங்க உட்கார்ந்து எல்லாரையும் அவமானப்படுத்துது. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க தொடர்ந்து சுத்த தமிழ்ல பேசுறாரு. நாங்க யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல. யாரும் நினைக்கிறேன் நீங்க சொல்றீங்க. மேல இருக்கற அப்படிதாங்க பேச்சு வரதான் செய்யும். அவன் யாரா உள்ள கை தட்டனவன்? தமிழும் கலந்து பேசிட்டு வந்திருக்கும் போது புதுமையா திடீர்னு மொத்தமா தமிழா பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா அங்க என்ன கிளம்ப இருக்காங்க பேசியா? அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பிறண்டடிச்சு, ஆதி இதுல இருந்து வந்துருச்சு அப்படின்னு முதல்ல அந்த பேர் வாங்கி தான் ஆகணும். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இங்க இருக்கிற எல்லா தொலைக்காட்சியிலயும் தமிழ்ல செய்தி வாசிக்கப்படுது. செய்தி வாசிக்கிறவங்க எல்லாம் லூசு பேலா. ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? தமிழில் பேசுகிறவர்களை பற்றி நீங்கள் இப்படி எஃபர்ட் எடுத்து முயற்சி எடுத்து தமிழ் வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துறவனுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன பேர் வரும்? அப்ப முயற்சி செய்யறவனையும் இந்த பேர் எப்படி நீங்க வாங்கி கொடுக்கலாம்? அது சரியா முதல்லன்னு கேக்குறாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. எதுக்கு நான் ஆங்கிலம் தெரியாதுங்கிறதுனால என் மாமனார் எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் சார். ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான். அதான் காரணம். நீங்க சாதி வேறுபாடால பொண்ணு கொடுக்க மாட்டேங்கறாங்க. அது பொது பிரச்சனை. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலன்றதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக பொண்ணு கொடுக்கறனா அது எப்படி? கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி. அப்போது உனக்கு புத்தி வரலான்னு உங்க அணியில எல்லாரும் பொது பிரச்சனையை பேசாம தனிப்பட்ட பிரச்சனையை பேசுறீங்க. இப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க. முடிந்தவரை தமிழ் மட்டுமே பேசணும். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. தமிழ் என்பது அது வெறும் பழக்கம் இல்ல. அது உள்ள ஒரு மிகப்பெரிய மாபெரும் 2000 வருட அரசியல் இருக்கு. ஓ அப்படியே விஷயம். தேவை அதிகமாக்கணும். பொருளாதார ரீதியான தேவை ஏற்படும். எல்லா இடத்துலயும் தமிழ் வரும். ஆமா, பயப்பிடிச்சான். எல்லாம் டெக்னாலஜி. இது ஒரு கான்டெம்பரரி திங்கிங். ஆக்சுவலா தமிழுக்கான தேவையை அதிகரிப்பதன் வழியாக அதுக்கான மார்க்கெட்டும் பெருசாகுது. என்னன்னா என் மொழியை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கம் ஒருவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சா கூட எனக்கு தவிர்க்க முடியாத கோவம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அது எல்லாருக்கும் வரும் நினைக்கிறது. இந்த இனத்துக்கே உரிய பிரச்சனை இது. இப்போ நான் சொல்றேன் பை டிஃபால்ட் ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டேன்னா அது கொலை குத்தம் கிடையாது. அப்படியா? என்ன நொப்படியா? நாட்டுல இருக்க அருகதையே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது தேவையில்லை. ஏயா நீ மட்டுமாயா தமிழே? நானும் தாயா தமிழே. இந்த அளவுக்கு இதை கொண்டு போக தேவையில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? பள்ளிக்கூடங்கள் அதிகமாக ஆங்கிலத்தை ப்ரோமோட் பண்ணது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இல்ல அது இருந்தது. அப்படி கேளு, அப்படி கேளு. தமிழ் மொழி வளத்தை குறைச்சிருச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இல்ல அதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ரசாயன என்னப்பா அது பத்தி சொல்ல கால வராதப்பா. வீட்லயாவது இத கத்து கொடுங்க. வீட்லயாவது பசங்க கிட்ட தொலைபேசின்னு சொல்லுங்க. கைபேசி எடுத்து இப்போ எனக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பட்டுங்கிறது வந்துரும். சமயத்துல அது வந்தா அது கொலை குத்தம் அப்படின்னு ஒரு வெறித்தனமா போனா இவங்க நம்மாலிலே இப்படி பண்றீங்களப்பா. நீ உண்மையாகவே மொழி என்பது ஒரு மிகப்பெரிய சொத்து. அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. ஆங்கிலத்தை நீங்க விட்டுருங்கன்னு சொல்லல. இது ஆங்கிலம் வெர்சஸ் தமிழ் இல்ல. ஆங்கிலம் தேவைப்படுகிறது, தொழில் ரீதியாக தேவைப்படுகிறது, உலகத்தோடு உறவாட தேவைப்படுகிறது, இருக்கட்டும். ஆனா முடிந்த வரைக்கும் தமிழில் பேசுங்கள். தமிழ் வார்த்தைகளை தொலைப்பது என்பது உங்க வெல்த்ல இருந்து ஏதோ ஒன்று போறதா மைண்ட்ல வச்சு